பிரைஸ் த லார்ட். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இந்த வசனம் 1 கொரிந்தியர் 3:16 இருக்குது. நாம் தான் தேவனுடைய ஆலயம்ன்று இந்த வசனத்தில் இருக்குது. நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கும்போது நம்முடைய இருதயத்தை எவ்வளோ பரிசுத்தமாக வச்சுக்கணும் பாருங்கள். அந்த இடத்துல தேவன் தங்குறாராம். தங்கி நம்முடைய கவலைகள் கஷ்டங்களை எல்லாத்தையும் நம்ம நீக்கி போட்டு நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தராராம். தேவன் தங்குற இடம், வாசம் பண்ணுகிற இடம் நீதியான இடமா இருக்குங்க. நாம் நம்மளை பரிசுத்தமாக்கி கொள்ள வேணும். ஒவ்வொரு நாளும் நீதியை தரித்து கொண்டவர்களாய் பாவ வழிகளை விட்டு, பாவ எண்ணங்களை விட்டு, பாவத்தை கேட்பதை விட்டு எல்லாவற்றிலும் பரிசுத்தமாகணும். பரிசுத்தமாகி தேவன் தங்குற இடமாய் நாம் மாற்றிக்கொள்ளணுங்க. அப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில சுச்சுவேஷனில் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலேருந்து புறப்பட்டு நம்முடைய சிந்தனைக்கு வரும். அப்போ நம்ம நினைப்போம், என்ன இந்த வசனங்கள் வருது, இந்த வார்த்தைகள் வருது அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு அமைதியும் ஒரு சமாதானத்தையும் கொடுத்து அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். அப்போ தேவன் தங்குற ஆலயத்தை நம்ம அசட்டை பண்ணி அதை ரொம்ப கேடுபாடானதாக வச்சுக்க கூடாதுங்க. அதை பரிசுத்தமாக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாகி சில கழிவுகளெல்லாம் எடுத்து போட்டு இந்த காரியங்களை நம்ம செய்யக்கூடாது, இதை நம்ம சிந்திக்கக்கூடாது, இவங்களை திட்டக்கூடாது, பாவமான வழியில் நடக்கக்கூடாது. நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நம்ம பரிசுத்தமாக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தேவன் நம்முடைய இருதயத்தில் தங்க ஆரம்பிச்சுடுவார். நம்முடைய வார்த்தை வசனங்கள் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். வீட்டில் அமைதியும் சமாதானமும் நிரம்ப ஆரம்பிச்சிடும். நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய கணவர்மார்களும் நம்முடைய குடும்பத்தார் அனைவரும் நம்மளை போற்றி விதமாய் நம்ம இடத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார் என்ற விதமாய் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நம்ம வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுக்கு உரியதாய் மாறிவிடுங்க. நீங்களும் மாறுங்க. பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்வோம்.